ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃபண்டமெண்டல் இன்ஃபோ அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்ட்ராட்டஜிஸ். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிற டாபிக் என்னன்னா, கிரே மார்க்கெட் ப்ரீமியம்னா என்ன அப்படிங்கிறத சிம்பிளாக பார்த்துட்டு, நம்ம ஐபிஓவில் ஸ்டாக் அப்ளை பண்ணியிருக்கிற ஒரு ஸ்டாக்கோட கிரே மார்க்கெட் ப்ரீமியம் எப்படியெல்லாம் வேரி ஆகுது, அதோட வேரியேஷன்ஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறத வந்து எப்படி பார்க்கலாம் அப்படிங்கிறத வந்து நம்ம வந்து இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து கிரே மார்க்கெட் ப்ரீமியம் அப்படின்னு என்னங்கிறது சிம்பிளாக சொல்லிடுறேன். உதாரணத்துக்கு ஒரு கம்பெனி வந்து ஐபிஓ மூலமாக ஸ்டாக் மார்க்கெட்டில் லிஸ்ட் ஆக போகிறாங்க. அவங்க ஸ்டாக் மார்க்கெட்டில் லிஸ்ட் ஆகணுங்கிறதுக்காக அவங்க வந்து ஷேர்ஸை வந்து வெளியிடுறாங்க. அந்த ஷேரை வந்து ஒரு ப்ரைஸ் வச்சு ஒரு ப்ரைஸ் நிர்ணயம் பண்ணி வெளியிடுறாங்க. அதை தான் வந்து ஷேர் இஷ்யூ ப்ரைஸ்ன்னு சொல்லுவாங்க. சரிங்களா? அடுத்தது அந்த ப்ரைஸ் நிர்ணயம் பண்ணி அவங்க வெளியிட்டதுக்கப்புறம் இன்வெஸ்டர்ஸோட சப்ஸ்கிரைப்ஸை பொறுத்து அந்த ப்ரைஸ் வந்து லிஸ்டிங் ஆகும்போது அதிகமாகவோ கம்மியாகவோ ஆகலாம். சரிங்களா? அந்த ஒரு டிஃப்ரென்ஸ், அதாவது அந்த லிஸ்டிங் ப்ரைஸுக்கும் அவங்க இஷ்யூ பண்ணின ப்ரைஸுக்கும் இடைப்பட்ட ஒரு வித்தியாசம், அதைத்தான் வந்து கிரே மார்க்கெட் ப்ரீமியம்னு சொல்கிறோம். ஸோ உதாரணத்துக்கு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஏபிசின்னு ஒரு கம்பெனி இருக்குது. அவங்க ஷேர் மார்க்கெட்டுக்குள்ளே வர்றாங்க. அவங்களோட ஷேர் ப்ரைஸை வந்து 150லேருந்து 200 வச்சு அவங்க வந்து இஷ்யூ பண்ணுறாங்க. சரிங்களா? இதுதான் வந்து இஷ்யூ ப்ரைஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ அவங்க இஷ்யூ பண்ணுறாங்க. பட் லிஸ்டிங் ஆகும்போது வந்து பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு 100 ரூபா அதிகமாக கெயின் ஆகி 300 ரூபாய்க்கு லிஸ்ட் ஆகுது. சரிங்களா? அப்போது 200க்கும் 300க்கும், அதாவது இந்த கிரே மார்க்கெட் ப்ரைஸ் அல்லது லிஸ்டிங் ப்ரைஸ்ன்னு சொல்லுவாங்க. சரிங்களா? கிரே மார்க்கெட் ப்ரீமியம்ங்கிறது வேற, கிரே மார்க்கெட் ப்ரைஸுங்கிறது வேற. சரிங்களா? இந்த கிரே மார்க்கெட் ப்ரைஸுக்குமே இந்த இஷ்யூ ப்ரைஸுக்கும் உள்ள டிஃப்ரெண்ட் 100. சரிங்களா? இதைத்தான் வந்து கிரே மார்க்கெட் ப்ரீமியம்னு சொல்கிறோம். ஸோ இந்த கிரே மார்க்கெட் ப்ரீமியத்தை டிசைட் பண்ணுற காரணிகள் என்னென்னு வந்து பார்த்தோம்னா, ஸ்டாக் மார்க்கெட் சென்டிமெண்ட். சரிங்களா? மார்க்கெட் சென்டிமெண்ட் எப்படி இருக்குங்கிறத பொறுத்து கிரே மார்க்கெட் ப்ரீமியம் வந்து அடிக்கடி வந்து வேரி ஆகிட்டே இருக்கும். அதே மாதிரி ஸ்டாக்கோட க்ரோத், அவங்களோட கம்பெனியோட க்ரோத்தை பொறுத்து சப்ஸ்கிரிப்ஷன் வந்து அதிகமாகலாம். கம்பெனி நல்ல கம்பெனியாக இல்லைன்னா சப்ஸ்கிரிப்ஷன் கம்மியாகலாம். அப்படி அதை பொறுத்தும் வந்து ப்ரீமியம் வந்து அதிகமாகலாம் கம்மியாகலாம். சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு இந்த கிரே மார்க்கெட் ப்ரீமியம் எப்படி வந்து நம்ம வந்து செக் பண்ணலாம் அப்படிங்கிறது வந்து பார்க்கலாம். இதுக்கு நீங்கள் ஃபஸ்ட்டு இன்வெஸ்டர் கெயின் வெப்சைட்டுக்குள்ளே போய்க்குங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஜிஎம்பின்னு இருக்குங்களா, இதை வந்து கிளிக் பண்ணுங்க. இதை கிளிக் பண்ணி கீழே ஸ்க்ரோல் பண்ணி வந்தீங்கன்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த மாதிரி ஐபிஓக்கு அப்ளை பண்ணியிருக்கீங்களோ அந்த ஐபிஓவோட ஸ்டாக்கை வந்து செலக்ட் பண்ணுங்கள். உதாரணத்துக்கு வந்து நான் வந்து மெயின் போர்டு ஐபிஓ, அதில் வந்து பார்த்தீங்கன்னா மெயின் போர்டு எஸ்எம்இன்னு இருக்கும், ஸ்மால் அண்ட் மீடியம் என்டர்பிரைசஸ் கம்பெனின்னு சொல்லுவாங்க. இதே மாதிரி மெயின் போர்டுனா கொஞ்சம் அதிகமாக லார்ஜ் கேப் ஸ்டாக்ஸு, முக்கியமான கம்பெனியெல்லாம் மெயின் போர்டில் வரும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஹாப்பி ஃபோர்ஜிங்ஸ்னு ஒரு கம்பெனி இருக்குது. இந்த கம்பெனியோட இஷ்யூ ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா கம்பெனி வந்து 850 ரூபா வச்சு இஷ்யூ பண்ணுறாங்க ஒரு ஸ்டாக்குக்கு. சரிங்களா? ஒரு ஷேருக்கு வந்து 850 ரூபா வச்சு இஷ்யூ பண்ணுறாங்க. இதோட கிரே மார்க்கெட் ப்ரீமியம் பார்த்தீங்கன்னா 435. அப்போது கிரே மார்க்கெட் ப்ரைஸ் அல்லது லிஸ்டிங் ப்ரைஸ் எவ்வளோ வந்து எக்ஸெப்ட் பண்ணுறாங்கன்னா, இந்த 850 435 கூட்டிங்கன்னா எவ்வளோ வரும்? 1285. சரிங்களா? ரெண்டையும் கூட்டினீங்கன்னா 1285 ரூபா, 85 ரூபாய்க்கு வந்து லிஸ்டிங் ஆகலாம் அப்படின்னு வந்து எக்ஸெப்ட் பண்ணுறாங்க. சரிங்களா? எஸ்டிமேட் பண்ணுறாங்க. இது வந்து எதனாலையும் நம்ம அதிலே சொல்லிட்டு மார்க்கெட் சென்டிமெண்ட், சப்ஸ்கிரிப்ஷனோட இன்ட்ரெஸ்ட்டை பொறுத்து. சரிங்களா? இப்போ உங்களுக்கு வந்து தெளிவாக புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் கிரே மார்க்கெட் அந்த ப்ரீமியம்னா என்னென்னு. சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு இந்த கிரே மார்க்கெட் ப்ரீமியமே நம்ம வந்து என்ன சொல்கிறோம், இந்த கிரே மார்க்கெட் ப்ரைஸ்லேயே வந்து லிஸ்ட் ஆகணுங்கிற அவசியம் இல்லை. சில நேரம் மார்க்கெட் சென்டிமெண்ட் வந்து பேடாக இருந்தால் வேறு மாதிரி கூட என்ன சொல்கிறோம், அதோட கம்மியாக கூட லிஸ்ட் ஆகலாம். உதாரணத்துக்கு இதுலேயே இந்த கிரே மார்க்கெட் ப்ரீமியம் பர்ஃபார்மன்ஸ் இருக்குங்களா, இதை போய் பார்த்தீங்கன்னா இது இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பார்த்தது வந்து இனி லிஸ்ட் ஆக போகிற கம்பெனிகளோட கிரே மார்க்கெட் ப்ரீமியம், எதிர்பார்க்குற கிரே மார்க்கெட் ப்ரீமியம். இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து லிஸ்ட் ஆன
சரிங்களா, லிஸ்டான கம்பெனியோட கிரே மார்க்கெட் ப்ரீமியம் அச்சீவ் பண்ணியிருக்கா இல்லையாங்கிறத. சரிங்களா, இப்போ வந்து இன்னைக்கு வந்து டிஓஎம்எஸ் ஐபிஓ வந்து இன்னைக்கு வந்து லிஸ்ட் ஆச்சு. பார்த்தீங்கன்னா ஐபிஓ ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 790, கிரே மார்க்கெட் ப்ரீமியம் வந்து பார்த்தீங்கன்னா 510. ஸோ ஆல் ஓவர் வந்து பார்த்தீங்கன்னா டோட்டல் வந்து 1300 ரூபாய்க்கு வந்து லிஸ்ட் ஆகுன்னு எதிர்பார்க்கப்பட்டது. பட் வந்து பார்த்தீங்கன்னா லிஸ்டிங் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 1400. ஸோ என்னன்னா கிரே மார்க்கெட் ப்ரீமியம் விட ஒரு 100 ரூபா அதிகமாகவே லிஸ்ட் ஆயிருக்குது. சரிங்களா, அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இந்தியா செல்ட்ரு ஃபினான்ஸ் ஐபிஓன்னு ஒரு ஸ்டாக்கு. இந்த ஸ்டாக்கோட இஷ்யூ ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 493 ரூபா. கிரே மார்க்கெட் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 157 ரூபா. சரிங்களா, இதோட எஸ்டிமேட் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 650 ரூபா வந்து 650 ரூபாயில வந்து லிஸ்ட் ஆகலாம் அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்டது. பட் வந்து பார்த்தீங்கன்னா 620 ரூபாயில தான் வந்து லிஸ்ட் ஆயிருக்கு. சரிங்களா, ஸோ இப்படித்தான் வந்து நம்ம வந்து இந்த வெப்சைட்டில் போய் கிரே மார்க்கெட் ப்ரீமியம் பற்றி நம்ம வந்து அதோட வேரியேஷன்ஸையும் வந்து நம்ம வந்து தெளிவாக தெரிஞ்சுக்கலாம். இதுவே வந்து கிளிக் பண்ணிங்கன்னா ஒவ்வொரு நாளும் வந்து எப்படி வந்து கிரே மார்க்கெட் ப்ரீமியம் வந்து வேரி ஆயிருக்குது அப்படிங்கிறதையும் பார்த்துக்கலாம். ஸோ டேட் வைஸாக வந்து கிரே மார்க்கெட் ப்ரீமியம் எப்படி குறைஞ்சிருக்கா ஏறி இருக்காங்கிறதையும் பார்த்துக்கலாம். இது வந்து இந்த டிஓஎம்எஸ் இந்த கம்பெனியோட கிரே மார்க்கெட் ப்ரீமியம் வேரியேஷன். சரிங்களா, இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நாளும் ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 4ஆம் தேதி வந்து 200 ரூபாயில இருந்திருக்கு. அப்புறம் 5ஆம் தேதி 335. சரிங்களா, இந்த கம்பெனி வந்து ஐபிஓ லிஸ்ட் ஆகிறதுக்கு முன்னாடியே ஆஃப்லைனில் வந்து ட்ரேட் ஆக ஆரம்பிச்சிடும். சரிங்களா, அன்அஃபிஷியலாக ட்ரேட் ஆக ஆரம்பிச்சிடும். அந்த அன்அஃபிஷியலாக ட்ரேட் ஆகிற அந்த ப்ரைஸை தான் வந்து கிரே மார்க்கெட் ப்ரைஸ்ன்னு சொல்கிறோம். சரிங்களா, கிரே மார்க்கெட் ப்ரீமியம்னு சொல்கிறோம். ஒவ்வொரு நாளும் வந்து ஒவ்வொரு மாதிரி வேரியேஷன் ஆகும். இதை வந்து நீங்கள் வந்து பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கமெண்டில் கேளுங்க. மேலும் இது போன்ற வீடியோக்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா நம்ம சேனலில் நிறைய ஃபண்டமெண்டல் வீடியோஸ் இருக்குது, பார்த்து தெரிஞ்சுக்குங்க. சேனலுக்கு ஒரு சப்போர்ட் பண்ணுங்கள். சப்போர்ட் பண்ணும் விதமாக சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. நன்றி, வணக்கம்.